வணக்கம். குற்றம் குற்றமே நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேமராகேஷ். இன்னைக்கு குற்றம் குற்றமேல பணம் கொடுக்கலன்னு தாத்தாவை கொலை பண்ண பேரன் கைது, அரசியல் பிரமுகர் அறிவாளால வெட்டி கொலைன்னு பல குற்ற செய்திகளை பார்க்க இருக்கோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இவர் யாரு, எப்படி கொலை செய்யப்பட்டாருன்னு இந்த நிகழ்ச்சியோட இறுதியில பார்க்கலாம். முதல்ல செய்திகளை பார்க்கலாம். விழுப்புரத்திலிருந்து கடத்தப்பட்ட 10ஆம் வகுப்பு மாணவனை போலீசார் கோவையில மீட்டிருக்காங்க. முன்விரோதம் காரணமா இந்த கடத்தல் நடந்துச்சா இல்ல பணத்துக்காக மாணவன் கடத்தப்பட்டானான்னு போலீசார் விசாரணையை நடத்திட்டு வராங்க. விழுப்புரம் அருகே இருக்கிற காக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் வேலு. மளிகை கடை நடத்திட்டு வர்ற வேலுவுக்கு சூரிய பிரகாஷ் 16 வயசுல பையன் இருக்கான். சூரிய பிரகாஷ் விழுப்புரத்துல இருக்கிற தனியார் பள்ளியில 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு வரான். 24ஆம் தேதி வழக்கம் போல பள்ளிக்கு காலாண்டு தேர்வு எழுத போன சூரிய பிரகாஷ் ரொம்ப நேரமாகியும் வீட்டுக்கு வரல. பள்ளிக்கு போய் வேலு கேட்டப்போ மதியமே சூரிய பிரகாஷ் வீட்டுக்கு போயிட்டுதா சொல்லியிருக்காங்க. இதனால அதிர்ச்சி அடைஞ்ச வேலு பல இடங்கள்ல தேடியும் சூரிய பிரகாஷ் கிடைக்கல. இரவு 7 மணிக்கு அப்பா வேலுவோட செல்போனுக்கு தொடர்பு கொண்ட சூரிய பிரகாஷ் தன்னை ஹிந்தி மொழியில பேசுற சிலர் கடத்திட்டு போனதா சொல்லியிருக்கான். அதோட செல்போன் இணைப்பும் துண்டிக்கப்பட்டிருக்கு. இத பத்தி வேலு விழுப்புரம் போலீஸ் கிட்ட புகார் கொடுத்தார். சூரிய பிரகாஷ் பேசின தொலைபேசி நம்பரை வச்சு கும்பகோணம்னு அந்த இடத்தை கண்டுபிடிச்ச போலீசார் சூரிய பிரகாஷ் தேடி அங்க போனாங்க. கும்பகோணத்துல இருக்கிற விடுதிகள்ல போலீசார் விடிய சோதனை நடத்தினாங்க. ஆனா சூரிய பிரகாஷ் கிடைக்கல. இந்த நிலையில கோவை மாவட்டம் சிங்கநல்லூர் பேருந்து நிலையத்துல தனியா நின்றிருந்த சூரிய பிரகாஷ போலீசார் மீட்டாங்க. தன்னை கார்ல கடத்திட்டு வந்த கும்பல் இங்க இறக்கி விட்டுட்டு போனதா போலீஸ் கிட்ட சூரிய பிரகாஷ் சொல்லியிருக்கான். இதையடுத்து விழுப்புரம் போலீசார் சிங்கநல்லூர் போய் மாணவன் சூரிய பிரகாஷ மீட்டாங்க. முகமடி போட்டிருந்த 3 பேரு தன்னை கடத்திட்டு போனதா போலீஸ் கிட்ட சூரிய பிரகாஷ் சொல்லியிருக்கான். போன்ல சூரிய பிரகாஷ் போன் பண்றாப்ல, இந்த மாதிரி என்ன மாமா கடத்திட்டாங்க, எந்த இடம்னு கேட்டா எல்லாம் ஹிந்தியில பேசுறாங்க, எங்களுக்கு தெரியல, நான் தப்பிச்சுட்டேன் அவங்க கிட்ட இருந்து சொல்லிட்டாப்புல. சொல்லிட்டு பிறகு நாங்க டவரை பார்க்கும்போது கும்பகோணம் டவர்ல இருக்குதுன்னாங்க. நைட்டு போய் நாங்க உடனே போலீஸ் பாதுகாப்புல போயிட்டு கும்பகோணத்துல போயிட்டு தேடிக்கிட்டு இருந்தோம். தேடி இருக்கும்போது கிடைக்கல. அது மட்டும் கோயம்புத்தூர்ல கொண்டு பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அங்க இருந்து ஒரு போலீஸ்கார் என்ன பண்ணிக்கிறாரு, விழுப்புரத்துக்கு வராங்க. அவர் பிடிச்சி நீ உட்காரு தம்பின்னு சொல்லிட்டு எங்க போன் கால் பண்ணிட்டாங்க. பண்ண பிறகு அப்புறம் நாங்க எல்லாரும் திரும்பி கோயம்புத்தூர் போயிட்டு அந்த ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்துட்டு இட்டுட்டு வந்துட்டோம். பையன் என்ன இருந்தாலும் நம்ம வரும்போது அந்த சுடுகாடு இருக்கு சார், ஸ்டேடியத்துக்கு பார்த்து சுடுகாடு ஒன்று இருக்குது. அதை வந்தாங்க. ஓமின்ல உடனே கழுத்தை பிடிச்சி உள்ள தள்ளி உட்கார வச்சுட்டாங்க. என்ன உட்கார வச்சு அது மயக்கம் பண்ண எங்க போனேன்னு எனக்கே தெரியல என்று சொன்னாப்புல. கும்பகோணம் போயிட்டு தான் அந்த போன ₹1 காயின் மூத்திரம் போன இறங்கிறாப்புல. இறங்கிட்டு போகும்போது ஓட்டுக்கிறாப்புல. ஓட்டு போய் ₹1 காயின்ல ₹1 கேட்டு வாங்கி போன் பண்ணிக்கிறான். எங்களுக்கு பண்ணும்போது உடனே அந்த போலீஸ் அவங்க அந்த கடைக்காரர்கிட்ட சொல்லிக்கிறாப்புல, இது மாதிரி என்ன கடத்தின்னு வந்துட்டாங்க. அந்த கடைக்காரங்க தான் போலீஸ் இது இருக்குது பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல, நீ அங்க ஓடுறான்னுக்கிறாப்புல. உன்னை ஓடும் போதே பசங்க புடிச்சிட்டுக்கிறாங்க. புடிச்சு திரும்பி வண்டியில ஏற்றி போயிட்டு கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டு போயிட்டாங்க ஆளு. வேலுவுக்கும் அதே பகுதியை சேர்ந்த சிலருக்கும் முன்விரோதம் இருந்துட்டு வந்ததா சொல்லப்படுது. அவங்க சூரிய பிரகாஷ் கடத்தினாங்களா இல்ல பணத்துக்காக மாணவன் கடத்தப்பட்டானாங்கிற கோணத்துல போலீசார் விசாரணை நடத்திட்டு வராங்க. இந்த சம்பவத்துல கடத்தப்பட்ட மாணவனை மீட்டுட்டாங்க. ஆனா பல இடங்கள்ல இந்த மாதிரியான குழந்தைகள் கடத்தப்படுவதும் பின்னர் பணத்துக்காக கொல்லப்பட்ட சம்பவம் நிறைய நம்ம நியூஸ் பேப்பர்ஸ்ல பாத்திருப்போம். சமீபத்துல இந்த மாதிரியான ஒரு சம்பவம் பெங்களூர்ல நடந்திருக்கு. என்ன அப்படின்னா அங்க 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பொண்ணு கிட்ட யாரோ தெரியாத ஒரு நபர் உங்க அப்பா அம்மா கூப்பிடுறாங்க வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. ஆனா அந்த 4th ஸ்டாண்டர்ட் பொண்ணு ரொம்ப கிளவரா என்ன சொல்லிருக்கு அப்படின்னு கேட்டா, சரி பாஸ்வேர்ட் சொல்லுங்க நான் உங்களோட வரேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிருக்கு. ஏன் அப்படின்னா அவங்க அப்பா அம்மா அந்த பொண்ணு கிட்ட ஒரு பாஸ்வேர்ட் சொல்லிருக்காங்க, நாங்க கூப்பிடுறோம் இல்ல வேற யாராச்சும் நமக்கு தெரியாதவங்க உன்னை கூப்பிட்டாங்க அப்படின்னா இந்த பாஸ்வேர்ட் சொன்னாங்கன்னா தான் நீ அவங்க கிட்ட போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை அந்த பொண்ணு கிட்ட தெரியப்படுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி
கடத்தல் சம்பவங்கள் அதிகமா நடக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படிங்கறதுனால நம்ம குழந்தைங்க கிட்ட தெளிவா நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதே நேரத்துல இப்ப நம்ம குழந்தைங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல விடக்கூடிய டிரைவர்ஸ், ஆட்டோ வேன், இந்த மாதிரியான அந்த வாகனங்கள்ல இருக்கக்கூடிய டிரைவர்ஸோட நம்பர்ஸ், அந்த டிரைவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கறத எல்லா விவரங்களையும் பெற்றோர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயம் இந்த மாதிரியான ஒரு சம்பவங்களை தடுக்கலாம். சரி, இப்ப அடுத்த செய்தியை பார்க்கலாம். சேலத்துல அரசியல் பிரமுகர் அடிச்சு கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பா அவருடைய பேரன் உட்பட 2 பேரை போலீசார் கைது பண்ணிருக்காங்க. வட்டிக்கு பணம் கொடுக்காததுனால நண்பரோட சேர்ந்து கொன்றது விசாரணையில தெரிய வந்திருக்கு. சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை புதுத்தெருவை சேர்ந்தவர் வெங்கடப்பன். 82 வயசான வெங்கடப்பன் ஜவுளி தொழில் செஞ்சுட்டு வந்தாரு. இவரு அரசியல் கட்சியிலையும் முக்கிய பொறுப்புல இருந்தாரு. வெங்கடப்பனுக்கு சாரதாங்கிற மனைவியும் 3 மகள்களும் 2 மகன்களும் இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் தன்னோட பிள்ளைகளுக்கு வெங்கடப்பன் சொத்தை பிரிச்சு கொடுத்திருக்காரு. இவரு கந்துவட்டிக்கு பணம் கொடுத்துட்டும் வந்திருக்காரு. இந்த நிலையில தான் 23ஆம் தேதி இரவு வீட்டுல தனியா இருந்த வெங்கடப்பன் அடிச்சு கொலை செய்யப்பட்டு கிடந்தாரு. அவரோட சடலத்தை கைப்பற்றி போலீசார் விசாரணை நடத்தினாங்க. அப்போ வெங்கடப்பனோட உறவினர் பையன் மணிகண்டன் மேல போலீஸுக்கு சந்தேகம் வந்திருக்கு. மணிகண்டன் கிட்ட விசாரணை நடத்தினப்பதான் பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைச்சிருக்கு. அது என்னன்னா, மணிகண்டனோட நண்பன் இளங்கோவுக்கு 2000 ரூபாய் பணம் தேவைப்பட்டிருக்கு. இந்த பணத்தை தாத்தா வெங்கடப்பன் கிட்ட இருந்து வட்டிக்கு வாங்கி இளங்கோவுக்கு மணிகண்டன் கொடுத்திருக்காரு. ஆனா வாங்கின பணத்தை இளங்கோ திருப்பி கொடுக்கல. இந்த நிலையில தான் சம்பவத்தன்னைக்கு மணிகண்டனும் இளங்கோவும் வெங்கடப்பன் வீட்டுக்கு போயிருக்காங்க. புதுசா செல்போன் வாங்க இளங்கோவுக்கு 5000 ரூபாய் பணத்தை வட்டிக்கு கொடுங்கன்னு தாத்தா வெங்கடப்பன் கிட்ட மணிகண்டன் கேட்டிருக்காரு. ஏற்கனவே வட்டிக்கு வாங்கின 2000 ரூபாய் பணத்தை திருப்பி கொடுக்காததால ஆத்திரத்துல இருந்த வெங்கடப்பன் மணிகண்டனையும் இளங்கோவையும் சரமாரியா திட்டிருக்காரு. இதனால வெங்கடப்பன் கிட்ட மணிகண்டனும் இளங்கோவும் தகராறு பண்ணிருக்காங்க. ஒரு கட்டத்துல ஆத்திரம் அடைஞ்ச 2 பேரும் சேர்ந்து தாத்தா வெங்கடப்பனை அடிச்சு கொலை பண்ணிருக்காங்க. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக கொலை பண்ண மணிகண்டனே வெங்கடப்பனோட மகனுக்கு போன் பண்ணி தாத்தாவை யாரோ கொலை பண்ணிருக்காங்கன்னு சொல்லி நாடகம் ஆடி இருக்காரு. ஆனா கடைசியில இவங்க ஆடின நாடகம் போலீஸுக்கு தெரிய வந்து அவங்கள போலீஸ் கைது பண்ணிருக்காங்க. பணத்துக்காக தன்னுடைய தாத்தாவே ஒரு பேரன் கொலை பண்ணிருக்கான் அப்படின்னா பணத்து மேல அவனுக்கு இருக்கிற ஆசையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ சமீப காலமாகவே பணத்துக்கு பின்னாடி ஓடக்கூடிய மனிதர்கள் ரொம்ப அதிகமா இருக்காங்க. இது மாணவர்களும் விளக்கல. ஏன்னா இப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட குற்ற செயல்கள்ல ஈடுபடுறது, இல்ல தன்னுடைய சொந்த அப்பா அம்மா, இல்ல தாத்தா பாட்டி, சித்தி சித்தப்பா, இவங்க எல்லாத்தையும் பணத்துக்காக கொலை செய்யறது அப்படிங்கிற சம்பவங்கள் ரொம்பவே அதிகமா நடந்துட்டு இருக்கு. இதே ஒருவித மனநோய் அப்படின்னு சொல்லலாம், ஒருவித போதை அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த மனநலத்திற்கு என்ன காரணம் அப்படிங்கறத இன்னைக்கு உளவியல் உலகம் பகுதியில பார்க்கலாம். சொத்துக்காகவோ இல்ல பணத்திற்காகவோ சொந்த அப்பா அம்மா தாத்தா பாட்டி இல்ல உறவினர்களை கொலை செய்யற ட்ரெண்ட் இப்ப சமீப காலமா அதிகமாயிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் உளவியல் ரீதியா பார்த்தோம்னா தன்னுடைய தேவைக்காக தன்னுடைய இன்பத்திற்காக எதை வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம்ன்ற மனப்போக்கு தான். சோ ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கா உலகத்தை பாக்குறது ஒரு முக்கிய காரணம். சோ எனக்கு இந்த சந்தோஷத்துக்கு இந்த காசு தேவை, இந்த காசு எனக்கு கிடைக்கணும்னா ஈஸியான வழி, உழைப்பு இல்லாம கஷ்டப்படாம ஈஸியா எனக்கு கிடைக்கணும்னா இந்த கொலையோ இல்ல கொள்ளை அடிக்கிறதோ ஈஸி அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொலை பண்ணி அந்த எடுக்கும் போது ஒரு விதமான மனநோய்க்கு கூட அவங்க ஆளா இருக்கலாம். ஏன்னா அவங்களுடைய சுற்றுப்புறம் எப்படி இருக்கு, அவங்க எப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வளர்றாங்க, அவங்களுடைய மனம் எப்படி இருந்திருக்கு, அந்த நபருக்கும் இவங்களுக்கும் இடையில என்ன மாதிரியான ஒரு ரேப்போ இருந்திருக்கு, என்ன மாதிரி உறவு இருந்திருக்கு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சோ சின்ன வயசுல இருந்தே குழந்தைகளுக்கு பணம் முக்கியம், அன்புக்கு சரியா காட்டாம இப்படியே வளர்த்துட்டு வந்தாங்கனாலும் இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறதுக்கு காரணமாயிடும். அது தவிர அவங்களுக்கு ஒரு மொராலிட்டி இல்ல, ஒரு இப்படித்தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, நியாய தர்மம் இருக்கு அப்படின்றதெல்லாம் தெரியாம வளர்ற குழந்தைகள் பிற்காலத்துல தன்னுடைய தேவைக்காக எந்த பாவ பச்சாதாபமும் பார்க்காம தன்னுடைய சொந்த ரத்தத்தையும் கொலை செய்ய அவங்க யோசிக்க மாட்டாங்க. இப்ப அடுத்ததா ஆம்பூர் அடுத்த மளிகை தோப்பு பகுதியில பூட்டிய வீடுகள்ல பல்வேறு குற்றங்கள் நடந்துட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வேலூர் மாவட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆம்பூர் மல்லிகை தோப்பு பகுதியில நாசர் அப்படிங்கிறவரு வாடகைக்கு வீடு எடுத்துட்டு குடும்பத்தோட தங்கிட்டு வராரு. இந்த நிலையில அமாவாசை அன்னைக்கு இரவு 1 மணிக்கு நாசர் வீட்டுல இருந்து குழந்தை அழுகுற சத்தம் கேட்டிருக்கு.
அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க போய் பார்த்தப்போ வீட்டுக்குள்ள 25 அடி ஆழத்திற்கு பள்ளம் தோண்டி அதுல கத்தி, முட்டை, எலுமிச்சம்பழம், வெள்ளித்தகடு போட்டு நாசர் பூஜை பண்ணிட்டு இருந்ததா சொல்றாங்க. பொதுமக்களை பார்த்தவுடன் பயந்து போன நாசர் வீட்டை பூட்டிட்டு தப்பிச்சு போயிட்டதா தெரியுது. பள்ளம் நோண்டி அதுக்கப்புறம் பள்ளம் நோண்டி மந்திரம் எல்லாம் பண்ணிக்கிறாரு. எலுமிச்சை பழம், குங்குமம், எல்லாம் ஊதுபத்தி வாசனை எல்லாமே வந்துச்சு. உள்ள போய் பார்த்தா எங்களுக்கு தெரியும் இவ்வளவு பெருசு செஞ்சுக்கிறாரு. அவரு குழி வெட்டிக்கிறாரு. அந்த குழி வெட்டணும்னு வீட்டுல அங்க இருக்கிறவங்க எல்லாம் காலி பண்ணு, அக்கத்து பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கூட தெரியல, காலி பண்ணு போயிட்டாங்க. எல்லாருமே பொதுமக்கள் எல்லாம் பயந்து இருக்கிறாங்க. அதனால போலீஸ் ரிப்போர்ட் கொடுத்து எல்லாம் தேர்ந்துக்கிறாங்க. அவங்க இத பத்தி போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. சம்பவ இடத்துக்கு போன போலீசார் தலைமறைவான நாசிர் மற்றும் அவருடைய மனைவி குல்ஷாரை தேடிட்டு வராங்க. நரபலி கொடுத்து புதையலை எடுக்க இந்த பூஜை நடந்ததா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க. போலி கிரெடிட் கார்டு மூலம் 5 லட்சம் ரூபாய் நகைகளை வாங்கி மோசடி பண்ண முயன்ற 2 பேரு கைது செய்யப்பட்டிருக்காங்க. நாகை மாவட்டம் மயிலாடுதுறை பெரிய கடை வீதியில நகைக்கடை ஒண்ணு இயங்கிட்டு வருது. இந்த கடையில 2 பேர் தனித்தனியா 10 சவரன் நகையை வாங்கி இருக்காங்க. பணத்துக்கு பதிலா இவங்க கிரெடிட் கார்டு கொடுத்திருக்காங்க. இவங்களோட நடத்தையில சந்தேகம் அடைஞ்ச கடை ஊழியர்கள் அவங்க கிட்ட பேச்சு கொடுத்தாங்க. இதுல பயந்து போன அந்த நபர்கள் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க. நகைக்கடை உரிமையாளர் கொடுத்த புகாரின் பேர்ல போலீசார் வழக்கு பதிவு பண்ணி விசாரணையை நடத்தினாங்க. இந்த நிலையில காவேரி நகர் பகுதியில மோசடி நபர்கள் 2 பேரையும் போலீசார் கைது பண்ணாங்க. விசாரணையில பிடிப்பட்டவங்க பேரு பிரேம்குமார், பிரபாகரன் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இவங்க திருச்சி, சென்னை, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட இடங்கள்ல போலி கிரெடிட் கார்டு மூலமா மோசடி பண்ணது தெரிய வந்துச்சு. இந்த மோசடியில இன்னும் சிலருக்கு தொடர்பு இருக்கும்னு போலீசார் சந்தேகப்படுறாங்க. கைது செய்யப்பட்ட 2 பேரும் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில அடைக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரியான கிரெடிட் கார்டு மோசடி அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த காலகட்டத்துல விழிப்புணர்வு ரொம்பவே அதிகமா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு அதிகமான பணத்தை பல்வேறு இடத்துக்கு நம்மளால எடுத்துட்டு போக முடியறதில்ல. அதனால கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூஸ் பண்ற பழக்கம் எல்லாமே இருக்கு. சோ சில இடங்கள்ல இந்த கிரெடிட் கார்டு மோசடி நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, பொதுமக்கள் அந்த கிரெடிட் கார்டு மிஷின்ல கார்டு ஸ்வைப் பண்ணும்போது கூட பக்கத்துல சிம்மர் அப்படிங்கிற ஒரு மிஷினை அவங்க வச்சிருக்காங்க. சோ அந்த கிரெடிட் கார்டு நம்ம ஸ்வைப் பண்ணும்போது நம்மளுடைய டீடைல்ஸ் எல்லாமே அந்த மெஷினுக்கு போயிடுது. அதை பயன்படுத்தி மோசடி நடத்தக்கூடிய கும்பல் அதிகமாவே இருக்கு. இதனால பொதுவாவே நம்ம பல இடங்கள்ல கிரெடிட் கார்டோ, டெபிட் கார்டோ பயன்படுத்தும் பொழுதோ, பின் நம்பர்ஸ் போடும் பொழுதோ ரொம்பவும் எச்சரிக்கையா இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம இருக்கோம். சரி, இப்போ அடுத்ததா மற்ற செய்தியை பார்க்கலாம். தமிழகத்துல ஒரு வருஷத்திற்கு 1 லட்சம் பேர் இன்ஜினியரிங் பட்டத்தை முடிச்சுட்டு வெளியே வராங்க. ஆனா அவங்கள 52% பேருக்கு வேலையே கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லப்படுது. காரணம், வேலைக்கான திறன் நிறைய பேருக்கு இல்லாததுனால போட்டி நிறைஞ்ச இந்த உலகத்துல அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுல சிரமங்கள் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. வேலை கிடைக்காததுனால நிறைய பேர் குற்ற செயல்கள்ல ஈடுபடுறதா சொல்லப்படுது. இது போன்ற பிரச்சனையை தவிர்க்க என்ன செய்யலாம்னு வழக்கறிஞர் சிவஞானம் பல கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காரு. அதை கேட்கலாம். இன்றைக்கு பெருகி வருகிற குற்றச் செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற மாணவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஆண்டுதோறும் இன்ஜினியரிங் படித்து வெளிவருகிற மாணவர்களாகட்டும், கலைக்கல்லூரியில் படித்து வருகிற மாணவர்களாகட்டும், அவர்களுக்கு கிடைக்காமல் இருக்கிற வேலை தான் காரணம் சொல்ல. அவங்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு அமையல. இங்க அதற்கு அரசாங்கமோ அல்லது தனியார் நிறுவனங்களோ எந்த விதமான முன்முயற்சியும் எடுத்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பதில்லை. அதன் மூலமாக மற்ற அவர்களுடைய நண்பர்களைப் போல நாமும் வாழ வேண்டும் என்ற எண்ணம், வெளிநாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நண்பர்களை பார்த்து அவர்களைப் போல நாமும் வாழ வேண்டும், தொழில்நுட்ப வளர்ச்சியினால் ஈர்க்கப்பட்ட மாணவர்கள் தங்களையும் அதே போல வளர்ச்சியான வாழ்க்கையில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும், உல்லாசமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தின்பால் இன்றைக்கு குற்றச்செயல்களில் அதிகப்படியாக ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்கு மாணவர்களை மட்டும் குற்றம் சாட்டுவது தவறானதாக நான் கருதுகிறேன். என்னவென்றால், அவர்களை சரியாக வழிகாட்டாத பெற்றோர்களும் சரி, அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர்கள், மூத்தவர்கள் என்று சொல்லப்படுகிற பெரியவர்கள் யாரும் இன்னைக்கு சரியா வழிகாட்டுறதில்லைங்கிறது தான் உண்மை. பெருகி வருகிற தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக அவர்களுக்கு கிடைக்கிற வேலை வாய்ப்பு பறிபோகிறது. அதே போல அவர்களுக்கு வழிகாட்டுதலும் சரியாக அமையவில்லை. மாணவர்களை இந்த வகையில குற்றம் சாட்டுவதை மட்டும் வைத்துக் கொண்டு அவர்களை குற்றவாளிகளாக கருதாமல், அவர்கள் சமூகத்தில் எதிர்நோக்கி காத்திருக்கிற வளர்ச்சியை கொடுப்பதற்கு ஒரு நல்ல சிந்தனையுள்ள ஒரு வேலைவாய்ப்பு மையங்களை ஏற்படுத்துவதன் மூலமாகவும் அவர்களுக்கு வளர்ச்சியை கொடுப்பதற்கு
தன்முனைப்பை தன் வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்ளுகிற பயிலரங்கங்கள் மூலமாகவும் அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. வேலைவாய்ப்பு மற்றும் சரியான ஆலோசனை முகாம்களை நடத்துவதன் மூலமாக குற்றப்பின்னணி இருக்கிற மாணவர்களை மாற்றியமைக்க முடியும். அவர்கள் எதிர்காலத்தில் மாறிப்போகாமல் இருக்க இந்த சமூகத்தை சீர்திருத்த அவர்களும் ஒரு சிற்பியாக இருப்பதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும். தேனியில கள்ள துப்பாக்கிகளை பறிமுதல் செய்த போலீசார் இது தொடர்பா 6 பேரை கைது பண்ணிருக்காங்க. அதுல குரங்கணி காவல் நிலைய காவலரும் ஒருத்தர். கள்ள துப்பாக்கி வச்சிருந்தவரு எப்படி பிடிபட்டாருன்னு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சொல்றாரு. அதை கேட்கலாம். போடி டவுன் எஸ்ஐ பிச்சமணி டீம் வாகன தணிக்கை செய்து கொண்டிருக்கும் போது சரவணன் என்பவன் சந்தேகத்துக்கிடமாக ஓடுகிறான். அவனை பிடித்து விசாரிக்கும் பொழுது அவன் முன்னுக்கு பிறனாக பேசியதால் அவனை விசாரிக்கும் பொழுது அவன் இந்த கை துப்பாக்கியை செல்வம் என்பவரிடம் கொடுத்து வைத்துள்ளதாக அவன் கூறியதன் பொருட்டு எஸ்ஐ அண்ட் டீம் அந்த சரவணனை எடுத்துக்கொண்டு செல்வம் வீட்டுக்கு சென்று இந்த துப்பாக்கியை கைப்பற்றி நிலையம் கொண்டு விசாரிக்கிறார்கள். அதில் சரவணன் தனக்கும் முருகன் என்பவருக்கும் நில பிரச்சனை இருப்பதால் அந்த பிரச்சனையை குரங்கணி காவல் நிலையத்தை சேர்ந்த அன்பரசன் இவர் சரவணனுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் அவர்கிட்ட சொன்னதுனால அவர் விஜய் என்ற விஜயன் கேரளா பூப்பாறையை சேர்ந்தவர் அவர்கிட்ட இந்த கை துப்பாக்கியை அவரிடம் வாங்கி சரவணன் கொடுத்துள்ளார். இது சம்பந்தமாக விசாரணை காவல் நிலையம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முடிந்தவுடன் நான் மக்களுக்கு சொல்றேன். இதுக்காண்டு மொத்தம் 5 பேர், அவர் கான்ஸ்டபிளை சேர்த்து 6 பேர். சென்னை பூந்தமல்லியில நடந்த இரட்டை கொலை வழக்கு தொடர்பா 3 பேரை போலீசார் கைது பண்ணிருக்காங்க. பூந்தமல்லி திருமால் நகரை சேர்ந்தவர் பாபு. ஓய்வு பெற்ற அதிகாரியான இவரு மனைவி சாந்தியோட வசிச்சுட்டு வந்தார். இந்நிலையில கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி 2 பேரும் வீட்டுல கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. அதோட வீட்டுல இருந்த நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. இந்த கொலை தொடர்பா பூந்தமல்லி போலீசார் வழக்கு பதிவு பண்ணி குற்றவாளிகளை தேடிட்டு வந்தாங்க. இந்த வழக்கு தொடர்பா கணபதி, சங்கர், பாபு இவங்க 3 பேரையும் கைது பண்ண போலீசார் அவங்க கிட்ட தீவிர விசாரணை நடத்தினாங்க. அப்போ வாடகைக்கு வீடு பார்ப்பது போல போய் பாபுவையும் சாந்தியையும் கொலை பண்ணதா அவங்க சொன்னாங்க. அதே நேரத்துல நகை பணத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போனதா இவங்க வாக்குமூலத்துல சொல்லியிருக்காங்க. இதையடுத்து அவங்க கிட்ட இருந்து 20 சவரன் தங்க நகை 40,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் பண்ணிருக்காங்க. வேறு வழக்குகளையும் இவங்களுக்கு தொடர்பு இருக்கலாம்னு சந்தேகமும் எழுந்திருக்கு. இது தொடர்பா விசாரணையும் நடந்துட்டு வருது. சிங்கப்பூர்ல இருந்து விமானம் மூலம் கடத்தி வரப்பட்ட 1 கிலோ தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் பண்ணிருக்காங்க. சென்னையை சேர்ந்த முகமது சலீம் அப்படிங்கிறவரு சிங்கப்பூர்ல இருந்து விமானம் மூலம் தங்கத்தை கடத்திட்டு வந்திருக்காரு. தன்னுடைய கைப்பையில மறைச்சு வச்சு 1 கிலோ தங்கத்தை சலீம் கடத்தி வந்தது சோதனையில கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த தங்கத்தோட சர்வதேச மதிப்பு 35 லட்சம் ரூபாய் இருக்கும்னு சொல்றாங்க. இதையடுத்து சலீம் கிட்ட சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிரமா விசாரணையை நடத்திட்டு வராங்க. ஆந்திராவில இருந்து ரயில்ல கொண்டு வரப்பட்ட 9 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அலிகுண்ட பகுதியைச் சேர்ந்தவர் லிங்கசாமி. இவரு ஆந்திர மாநிலத்திலிருந்து 90 கிலோ கஞ்சா வாங்கி அதை 3 மூட்டையில வச்சு மதுரைக்கு ரயில் மூலம் கொண்டு வரதா போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைச்சிருக்கு. அதன் பேர்ல அவங்க ஆந்திராவில இருந்து மதுரைக்கு வந்த ரயில்ல சோதனை பண்ணாங்க. அப்போ 9 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 90 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுச்சு. ரயில் கஞ்சாவை கடத்திட்டு வந்த லிங்கசாமியை போலீசார் கைது பண்ணிருக்காங்க. இருசக்கர வாகனத்துல போனவரு சரமாரியா வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சேலம் மாவட்டம் அரியலூர் அடுத்த ஆத்துக்காடு பகுதியை சேர்ந்தவர் அண்ணாமலை. திமுக பிரமுகரான இவரு கல்பாரப்பட்டியில இருக்கிற தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியோட செயலாளரா வேலை பார்த்து வந்தாரு. இது மட்டும் இல்லாம ரியல் எஸ்டேட் தொழிலையும் அண்ணாமலை செஞ்சுட்டு வந்திருக்காரு. நண்பர் ரவிச்சந்திரனோட வீட்டுக்கு போன அண்ணாமலை ரொம்ப நேரம் ஆகியும் வீடு திரும்பல. இந்த நிலையில உத்தம சோழபுரம் பக்கத்துல இருக்கிற சூளைமேட்டுல தேசிய நெடுஞ்சாலையில வெட்டப்பட்ட நிலையில சடலம் ஒண்ணு கிடந்திருக்கு. இத பத்தி போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. சம்பவ இடத்துல போலீசார் விசாரணை நடத்தினதுல சடலமா கிடந்தது அண்ணாமலைன்னு தெரிய வந்திருக்கு. நான் தான் அவனுக்கு படிக்க சொன்னது, வேலை வாங்கி கொடுத்தது, எல்லாம் செகட்டியா இருந்தது எல்லாமே நான் தான் பண்ணி கொடுத்தேன். இப்ப 25 வருஷமா செகட்டியா இருக்கிறான் கல்பாரப்பட்டி சொசைட்டில தொடக்க கூட்டு வைங்க இருக்கிறாங்க. நைட்டு ஒரு 10-10:30 வரைக்கும் நானும் அவனு தான் எப்பயுமே நைட்ல சாப்பிடுவோம். எங்க வீட்டுல தான் சாப்பிடுவோம்.
நைட்ல நான் சாப்பிடுவான். சாப்பிட்டு 10:30 மணிக்கு மேல இருக்கேன் கிளம்புனா. சரி கிளம்புறேன் தான். சரிப்பா சரி நான் கிளம்பு அப்படின்னு. அதுதாங்க அதுக்கு பின்னாடி எனக்கு இப்ப விடிய காலம் தான் எனக்கு என்னன்னு தெரியுது. என்னுடைய உயிர் நண்பர் அண்ணாமலை என்பவரை மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இவர் கடந்த 25 ஆண்டு காலமாக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி கல்பாரப்பட்டியில் PSCBயில் செக்ரட்டரியாக பணிபுரிந்து இருக்கிறார். மேலும் தேசிய நெடுஞ்சாலை ஒட்டி இது போன்ற கொடூரமான கொலைகள் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. நேற்று கூட எலம்பிள்ளையில் முன்னாள் மாவட்ட பிரதிநிதி வெங்கடப்பன் என்பவரை கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளார்கள். 2 நாட்களுக்கு முன்பு வீராணத்தில் கட்சி பிரமுகரை கொலை செய்துள்ளார்கள். இதுபோன்ற தினம் கொலைகள் அரங்கேற்றிருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது காவல்துறை நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கப்புறம் மோப்ப நாய் வரவழைக்கப்பட்டிருக்கு. நண்பரோட வீட்டுல இருந்து இருசக்கர வாகனத்துல வந்துகிட்டு இருந்த அண்ணாமலைய யாரோ அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் சிலர் வழிமறிச்சு சரமாரியா வெட்டி கொலை பண்ணது தெரிய வந்திருக்கு. அண்ணாமலைய கொலை செஞ்சது யாரு, இவர் எதுக்காக கொலை செய்யப்பட்டிருக்காருன்னு போலீசார் விசாரிச்சுட்டு வராங்க. ஒருதலை காதலால ஆசிட் வீசப்பட்டு சென்னை பெண் என்ஜினியர் வினோதினி பலியான சம்பவம் ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்துச்சு. அந்த சோகம் மறையறதுக்குள்ள சென்னையைச் சேர்ந்த வித்யா அப்படிங்கிற பெண் திருமணத்துக்கு மறுத்ததுனால அவர் மீது ஆசிட் வீசப்பட்டுச்சு. சிகிச்சை பலனளிக்காம வித்யா உயிரிழந்துட்டாங்க. இத பத்தி இன்னைக்கு ரத்த சரித்திரம் பகுதியில பார்க்கலாம். சென்னை ஆலம்பாக்கத்தைச் சேர்ந்தவர் வித்யா. ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க. சிறு வயதிலேயே தந்தையை இழந்தவங்க. அவரது தாய் கூலி வேலை செஞ்சு தனது மகள் மற்றும் மகனை காப்பாற்றி வராங்க. வித்யா 12ஆம் வகுப்பு வரை படிச்சுட்டு அதே பகுதியில் உள்ள கம்ப்யூட்டர் சென்டர்ல வேலை பார்த்து வந்தாங்க. அவரது அண்ணன் விஜயும் குடும்ப வறுமை காரணமா படிப்பை நிறுத்திட்டு வேலை செய்து வராரு. வித்யா வேலை பார்த்த பிரவுசிங் சென்டருக்கு IT நிறுவனத்துல வேலை பார்க்கிற விஜயபாஸ்கர் அடிக்கடி வந்துட்டு போயிருக்காரு. அப்போ அவங்க 2 பேருக்கும் இடையில நட்பு அடிப்படையிலான பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இதுக்கிடையில வித்யா வீட்டுக்கு போன் பண்ண ஒருத்தர் அவங்க அம்மா சரஸ்வதி கிட்ட, என் பையனும் உங்க பொண்ணும் காதலிக்கிறாங்க, அவங்கள நாம சேர்த்து வச்சிடலாம், என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. அதிர்ச்சியான அவங்க வித்யா கிட்ட கேட்டிருக்காங்க. அவங்களும் ஆமா நாங்க 2 பேரும் விரும்புறோம்னு சொல்லியிருக்காங்க. பாஸ்கரோட வீட்ல இருந்து தொடர்ந்து இத பத்தி பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதனால 1 வருஷம் கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கலான்னு அம்மா சரஸ்வதி சொல்லியிருக்காங்க. பையன் அவசரப்படுவதா சொன்ன அவங்க கல்யாணத்தை வர ஆகஸ்ட் மாசமே வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வித்யா வீட்லயும் சம்மதிச்சிருக்காங்க. ஆனா இத பாஸ்கர் நம்பல. இதனால வித்யாவை சந்திச்சு நாம இப்பவே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம், அதுக்கு பிறகு வீட்டுல நிச்சயம் செய்த தேதியில திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லன்னா உன் வீட்டுல வேற யாருக்காவது உன்னை கல்யாணம் செஞ்சு வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. வித்யா எவ்வளவோ எடுத்து சொல்லியும் பாஸ்கர் அதை நம்பல. நீ என்ன ஏமாத்த பாக்குற, இப்பவே என்னோட வரலன்னா உன் முகத்துல ஆசிட் அடிச்சிருவேன், இல்ல ஆட்டோ ஓட்டுற என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி ஆட்டோ ஏத்தி உன்னை கொன்னுடுவேன்னு மிரட்டி இருக்காரு. இதை கேட்ட வித்யா பிரவுசிங் சென்டர்லயே உட்கார்ந்து அழுதுருக்காங்க. உடனே வேகமா வெளியேறின பாஸ்கர் மதியம் திரும்பி வந்து பிரவுசிங் சென்டர் ஷட்டரை இழுத்து மூடிட்டு கையில் வச்சிருந்த ஆசிட வித்யா மேல வீசியிருக்காரு. கதவு மூடி இருந்ததால வித்யாவால தப்பிக்க முடியல. மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட வித்யா தீவிர சிகிச்சை கொடுத்தும் பலனளிக்காம இறந்துட்டாங்க. இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஆசிட் விற்பனைக்கு பல கட்டுப்பாடுகள் கொண்டு வந்தாங்க. ஆனாலும் இன்னைக்கு பல இடங்கள்ல சட்டவிரோதமா ஆசிட் விற்பனை நடந்துட்டு வர்றதுதான் கொடுமையான விஷயம். இத்துடன் குற்றம் குற்றமே நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திக்கலாம்.